இதெல்லாம் மீறி குறிப்பா இந்த பரந்தூர்ல அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நானே என்னுடைய அரசியல் பயணத்தை ஒரு விவசாயினுடைய காலடி மண்ணை தொட்டு தான் ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். அதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நான் தொடங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப காலமாக இருந்த விஷயம் தான். ஒரு வருஷம் முடிய போகுது கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் அவர் வெளியே வரல, மக்களை சந்திக்கல, வெளியே வந்து அரசியல் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அந்த பரந்தூரில் வந்த கூட்டம், அதனுடைய வெளிப்பாடு, அதன் மீடியாக்கள் கொண்டாடின விஷயம். இப்போ வேங்கை வயலுக்கு அவர் போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி வேங்கை வயலுக்கு இப்போ பரந்தூருக்கு மாதிரி வேங்கை வயலுக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைக்குமா? இதை விட வேங்கை வயலுக்கு அவர் போனால் பெரிய விஷயமா, அது பூமாக மாறும். அது இதை விட பெரிய கூட்டம் உருவாகும். வேங்கை வயல் விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். குடிநீரில் மலம் கலக்கப்பட்டு அது சம்பந்தமான குற்றவாளியை இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற வாதம் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு விஷயம். ஒருவேளை வேங்கை வயலுக்கு விஜய் சென்றால் அது அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காமல் மறுக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய அரசியல் விஷயமாக, அரசியல் பேசும் பொருளாக மாறும்.